இந்த பிரபஞ்சம் இப்படித்தான். எப்படித்தான் என்று கேட்கின்றீங்களா? நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே திருப்பி கொடுத்துடுவோம். அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம், பாரு இவங்க இது தப்பாக பண்ணாங்களே, இவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட பார்த்து சொல்லி அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம மற்றவர்களை பற்றி ஏதாவது சொல்லும் பொழுது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய பாடியில் இருக்க செல்ஸ், உடலில் இருக்கின்ற திசுக்கள் ஈவ்ஸ்ட்ராப் பண்ணும், உற்று கேட்டுக்கொண்டே இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும், மற்றவர்களை பற்றி ஏதாவது நெகட்டிவாக சொன்னால் கூட அதை நினச்சிக்கும், நம்மளை பற்றி தான் சொல்கிறோன்னு நினச்சிட்டு நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ மற்றவர்களை எத்தனை வாழ்த்துகின்றோமோ அத்தனை நாம் வாழ்வில் அத்தனை வளங்களையும் பெறுவோம். எத்தனை அளவு மற்றவர்களை நாம் வேண்டாத வெறுப்பாக திட்டி கொண்டு இருக்கின்றோமோ அந்த நெகட்டிவ் எல்லாம் அப்படியே ஒன்று திரண்டு நம்மக்கிட்ட வரும். எங்கேருந்து வருது? பிரபஞ்சத்துலேருந்து தான். நம்ம இந்த பிரபஞ்சத்தில் தானே இருக்கோம், இந்த யூனிவர்ஸில் தானே இருக்கோம். அப்போ நம்ம அன்பை செலுத்தும் பொழுது அந்த அன்பு மல்டிபிள்ஸில் பல மடங்கு அதிகமாக நம்மக்கிட்ட வந்துடும். நாம் கோபப்படும் பொழுதோ அதோ மற்றவர்கள் மேலே ஏதாவது பொறாமைப்படும் பொழுதோ அந்த தீய எண்ணெய் அலைகள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் திருப்பி வரும். அதுவும் மல்டிபிள்ஸில் தான் வரும், அதிகமாக தான் வரும். அதனால தான் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு தனியாக யாரையும் கண்டிக்க தெரியாது, தனியாக யார்கிட்டையும் கருணை காட்ட தெரியாது. பிரபஞ்சம் இவனுக்கு மட்டும்தான் பண்ணுவேன், இவனுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக பண்ணாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், சூரிய வெளிச்சம், வெயில் இருக்குன்னா இந்த இடத்துல வெயில் அடிக்கக்கூடாதுன்னு இல்லை, வெயில் நம்ம எல்லாருக்கும் வெயில் தான். நிழலாக இருக்கின்ற மரத்தின் நிழலில் போய் நிழலில் நம்ம பார்த்துக்கலாம். காற்று வீசுறதுனா எல்லாத்துக்காகவும் தான், மழை பெய்யறதுனா இல்லை. பஞ்சபூதங்கள் இந்த பிரபஞ்சம் ஒரு தனி மனிதனிடத்தில் கருணை காட்டுவதோ வெறுப்பதோ செய்வதில்லை. அப்போ என்ன பண்ணும், அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தெரியும், தண்டிக்கிறதுலாம் இல்லை. அது என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை திருப்பி நம்மகிட்ட கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணும். நானே நிறைய பேர்கிட்ட சொந்தங்கள்கிட்டலாம் நான் சொல்கிறது உண்டு. ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் அ மிரர். சொந்தங்கள்கிட்ட நான் எப்பயுமே, என்ன நீங்கள் ஃபோன் பண்ணலையா, நீங்கள் எப்படி இருக்கீங்களா அப்படின்னு யாராவது நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் இதை சொல்லலாம். கண்டிப்பாக அவர்கள் எப்படி நம்மகிட்ட நடந்துக்கிறோமோ அதை தான் நம்ம திருப்பி கொடுப்போம். ஏன்? கண்ணாடி மாதிரி தான். அதனால் அதாவது நல்லதை மட்டும் நம்ம யோசித்து நல்லதையே சொல்லிட்டு இருந்தால் திருப்பி நம்மகிட்ட நல்லது தான் வரும். அது போய் எங்கேயாவது வேறு எங்கேயாவதுலாம் கொண்டு வந்தெல்லாம் கொடுக்காது. அதில் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போடுறதோ ப்ராபபிலிட்டி போடுறதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன கொடுக்குறோமா கண்டிப்பாக அது மல்டிப்பிளில் வரும். அதனால தான் சொல்கிறோம், எப்பொழுதுமே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் இது. ஒரு ஜோக்கோ இல்லை விளையாட்டோ பார்த்து கூட மற்றவர்களை இம்சை பண்ணக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்தை கண்டிப்பாக நாம் சொல்லிக் கொடுத்து தான் ஆக வேண்டும். ராதே கிருஷ்ணன்.